ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லென்ஸ். லென்ஸு உங்கள் எல்லாருக்கும் வந்து நீங்கள் நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ லென்ஸ் வச்சு நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ லென்ஸுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A lens is a transmissive optical device that focuses or disperses a light beam by means of refraction. ரெஃப்ராக்ஷன் என்பது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது பிரதிபலிப்பு. ஸோ ஒரு லென்ஸ் என்பது என்னென்னா ஒரு டிரான்ஸ்மிசிவ் ஆப்டிக்கல் டிவைஸ். அது என்ன பண்ணுன்னா ஒன்று ஃபோக்கஸ் பண்ணும் அல்லது என்ன பண்ணும், டிஸ்போஸ் பண்ணும், அதாவது டைவர்ஜ் பண்ணும். ஒன்று ஒரு இடத்துல குவியும் அல்லது ஒரு இடத்துல என்ன பண்ணும், ஒரு இடத்துல வந்து அதை வந்து விரிவடைய செய்யும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பண்புகள் உடையது தான் லென்ஸ். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. லென்ஸ் இஸ் எ டிரான்ஸ்மிசிவ் ஆப்டிக்கல் டிவைஸ் தட் ஃபோக்கஸஸ் ஆர் டிஸ்பர்சஸ் எ லைட் பீம் பை மீன்ஸ் ஆஃப் ரெஃப்ராக்ஷன். பிரதிபலிப்பின் மூலமாக, அதாவது லைட்டோட பிரதிபலிப்பின் மூலமாக ஒன்று அந்த ஒளியானது குவியும் அல்லது விரிவடையும். இதுதான் லென்ஸ். ஓகே, லென்ஸ் அது அதனுடைய என்னது அமைப்பு, அதாவது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளாஸ் வடிவத்தில் தான் இருக்கும், நமக்கு தெரியும். ஸோ லென்ஸை எப்படி நம்ம வந்து வகைப்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். லென்ஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தா, லென்ஸை வந்து இரு வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதாவது எப்படி வந்து லைட் ரேஸ் வந்து பெண்ட் ஆகுது, அதாவது இமேஜ்குள்ளே அந்த லைட் ரேஸ் வந்து அந்த லென்ஸில் பட்டு அந்த இமேஜ் ஆனது எப்படி பெண்ட் ஆகுது அதை பொறுத்து லென்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ எப்படி அந்த லைட் ரேஸ் பெண்ட் ஆகி பாஸ் ஆகுது அந்த லென்ஸில், அதுதான் சொல்கிறது. ஸோ இது எப்படின்னா இரண்டு வகைப்படுத்துகிறாங்க. 2 types ஆஃப் லென்ஸ், 2 வகையான லென்ஸ் இருக்குது. ஒன்று கான்வெக்ஸ், இன்னொன்று கான்கேவ். கான்வெக்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கன்வர்ஜிங் லென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கான்கேவ் லென்ஸை வந்து டைவர்ஜிங் லென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய லென்ஸோடைய டெஃபினேஷன் என்ன சொல்லுது? ஸோ ஆப்டிக்கல் டிவைஸ் தட் ஃபோக்கஸஸ் ஆர் டிஸ்பர்சஸ். ஃபோக்கஸஸ் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஃபோக்கஸ் பண்ணுது, தட் இஸ் கன்வர்ஜ் பண்ணுது. சரியா? ஸோ கன்வர்ஜ் பண்ணுறது அல்லது டிஸ்பர்சஸ் சொல்லியிருக்காங்க. டிஸ்பர்சஸ்னால் டைவர்ஜிங். சரிங்களா? அப்போ 2 லென்ஸை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்குது. ஒன்று கான்வெக்ஸ் லென்ஸு, இன்னொன்று கான்கேவ் லென்ஸு. அப்போ லென்ஸ் என்றால் என்னன்னு நம்ம பார்த்தோம், ப்ளஸ் வந்து 2 வகையான லென்ஸை பற்றி பார்த்தோம். ஒன்று கான்வெக்ஸ் லென்ஸ், இன்னொன்று கான்கேவ் லென்ஸ். கீழே வரையப்பட்ட டயக்ராம் பாருங்கள், இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குல்ல. ஸோ இது வந்து கான்வெக்ஸ். இப்போ பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்கிறது கான்கேவ், இது கான்கேவ் லென்ஸ். ஸோ 2 வகையான லென்ஸுடைய படத்தையும் நம்ம பார்க்கலாம். கான்வெக்ஸ் லென்ஸ் இங்கே, இது வந்து கான்கேவ் லென்ஸு. ஸோ லென்ஸோடைய முக்கியமான ஒரு பண்பு என்னென்னா ஒன்று ஃபோக்கஸ் பண்ணும் இல்லை டிஸ்போஸ் பண்ணும். 2 வகையான பண்புகள் உடையது தான் லென்ஸு. அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒன்று கன்வர்ஜ் பண்ணும் இல்லை டைவர்ஜ் பண்ணும். கன்வர்ஜ்னா என்னது? ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே குவிய வைத்தல். நேராக இப்படி வந்து இன்சிடென்ட் ஆகிற ரேஸு எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல வந்து குவியுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து குவியுதுன்னா அது எங்கேருந்து இங்கேருந்து இன்சிடென்ட் ஆகி உள்ளே போய் குவியுது. ஸோ அது வந்து என்னன்னு சொல்லலாம், கன்வர்ஜிங் அப்படின்னு சொல்லலாம். அதில் டைவர்ஜிங் அப்படின்னா என்னென்னா, அதாவது பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிறது, இப்படி 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 அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகிறது பேர் வந்து டைவர்ஜிங். அப்போ டைவர்ஜிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்படி வெளியே தெரித்தலை தான் டைவர்ஜிங் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற லென்ஸு பேர் வந்து கான்கேவ் லென்ஸ். என்னது? கான்கேவ் லென்ஸ். உள்ள குவியிறது, ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு வந்து குவியிறது வந்து என்னது? கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா லென்ஸ்ன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிரான்ஸ்மிசிவ் ஆப்டிக்கல் டிவைஸ். அது ஒரு ஆப்டிக்கல் டிவைஸ். அது ஒன்று என்ன பண்ணும், ஃபோக்கஸ் பண்ணும் அல்லது டிஸ்போஸ் பண்ணும். அதாவது ஒன்று கன்வர்ஜ் பண்ணும் இல்லைனா டைவர்ஜ் பண்ணும். கன்வர்ஜ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். கன்வர்ஜ்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோக்கஸ்க்குள்ளே வர்றது, உள்ள இன்சிடென்ட் ஆகி ஒரு இடத்துக்குள்ளே வந்து குவிதல், அதுதான் என்னது? கன்வர்ஜ். டைவர்ஜ்னா என்னென்னா பட்டு பிரதிபலித்தல், வெளி நோக்கி இப்படி பிரதிபலித்தல், அது வந்து என்னது? டைவர்ஜிங். அப்போ லென்ஸ் 2 வகையாக பிரிச்சிருக்கிறது நான் சொல்லியிருக்கேன், கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ். ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்த்தது என்னென்னா லென்ஸ்னால் என்ன, அதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதில் 2 வகையை சொல்லியிருக்கோம், கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸை பற்றி சொல்லியிருக்கோம். அந்த கன்வர்ஜிங்னா என்ன, டைவர்ஜிங்னா என்ன சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக கேட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல விளக்கம் இருக்கும். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வேறு ஒரு சப்ஜெக்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.